friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நெய் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கேசரி பவுடர், ஒரு 10 பாதாம், ஒரு 7 ஏலக்காய், வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம என்னென்ன செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு முந்திரி பாதாமெல்லாம் அதில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். முந்திரி பாதாம் வந்து தோல் இருக்கிறதுனால சீக்கிரம் தீஞ்சிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோடனே பாதாமை சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். நான் இப்போ வந்துட்டு ரெண்டையும் சேர்த்து வறுத்துட்டு பாதி எடுத்து வச்சுருவேன். அது வந்து லாஸ்ட்டாக கேசரியில் சேர்த்துறதுக்கு. சேர்த்துக்கணும். கொதிக்காமல் போட்டுறாதீங்க. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கிளறிடலாம். கட்டி பிடிச்சிடும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. ரவை இந்த தண்ணியிலேயே நல்லா வேகணும். நல்லா
நீங்கள் எல்லோ கலர் கடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி கிடைக்கலங்கிறதுனால இந்த கேசரி பவுடர் போட்டிருந்தேன். ஆனால் உண்மையால் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. இதே மாதிரியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.